புதிய அரசமைப்பு குறித்து ஜனாதிபதி ஏன் மௌனம்? எதிர்க்கட்சி விளக்கம். அனுர அரசாங்கம் இழைத்துள்ள தவறு ஏற்றுக்கொள்ளும் அமைச்சர். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு. அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்த முன்னாள் ஜனாதிபதிகள். விசாரணைகளை திசை திருப்ப ராஜபக்ஷகளின் நாடகம் அம்பலப்படுத்திய அமைச்சர். தலைமறைவாகிய முக்கிய புள்ளிகள் திண்டாடும் விசாரணை அதிகாரிகள். தமக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அஞ்சி அவற்றை திசை திருப்பும் நோக்கிலேயே 2029 ஜனாதிபதி என்ற கதையை கூற ராஜபக்ஷக்கள் ஆரம்பித்துள்ளனர் என்று அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆவார் என மொட்டு கட்சியினர் கூறி வருவது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2029 நாமல் ஜனாதிபதி என்ற தகவல் திட்டமிட்ட அடிப்படையிலேயே பரப்பப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதியாவதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரிரு சபைகளிலாவது வென்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் அல்லவா? அத்தேர்தலில் கூட அவர்கள் மண்கவ்வினர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சிஐடியில் ராஜபக்ஷர்களுக்கு எதிராக உள்ள விசாரணைகள் உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சரியான திசையை நோக்கி விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவேதான் விசாரணை அதிகாரிகளுக்கு நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தும் நோக்கில் விசாரணையை திசை திருப்பும் வகையில் இப்படியான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அது பகல் கனவு மாத்திரமே எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் தமிழ் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளமையொட்டி இலங்கை ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தப்படும் நிலையில் தமிழர் தாயகத்தில் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடாத்த இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அறிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்ன தேரர் மற்றும் தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லோழுவ ஆகிய 3 சந்தேக நபர்களின் கைதுகள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விசாரணைகளானது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவினால் நடாத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. ராஜித சேனாரத்னவை கைது செய்ய லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு 1 மாத காலமாக விசாரணைகளை நடாத்தி வருகின்ற நிலையில் இதுவரை அவர் மறைந்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிய வருகின்றது. அவர் கடத்தொழில் அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அவரை தேடி வருகின்றது. இதேவேளை தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லோழுவ மற்றும் அதுரலிய ரத்ன தேரரை கைது செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதோடு அவர்களும் பல நாட்களாக தலைமறைவாகியுள்ளனர். இந்த நிலையில் அவர்களை கைது செய்யவோ அல்லது அவர்கள் இருக்கும் இடம் பற்றிய எந்த தகவலையும் இதுவரை கண்டறிய முடியவில்லை என்றே கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக முன்னாள் நிறைவேற்று ஜனாதிபதிகள் அனைவரும் இணைந்து கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இதன் சட்டப்பூர்வ நிலை குறித்து ஆராய அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் சுமார் 50 சட்டத்தரணிகள் கொண்ட குழுவை அணுகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்ட கலந்துரையாடலானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது. அதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் பங்கேற்றதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பான 2வது கலந்துரையாடலும் நேற்று முன்தினம் நடைபெற்றதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் விரும்பியபடி அதை செயல்படுத்த முடியாது என குறித்த சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அடுத்த 14 நாட்களுக்குள் இந்த புதிய சட்டமூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் வழக்கு தொடர நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் தமது அமைச்சு மற்றும் அரசாங்கம் தவறிவிட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கவலை தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் நாங்கள் தவறிழைத்துள்ளோம். உண்மையில் அன்றாடம் நடக்கும் துப்பாக்கி சூடு போன்ற சம்பவங்களினால் உயிருடைமைகளுக்கு சேதம் விளைவிக்கின்றது. அதனை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் அதனை துரித கதியில் சீர் செய்ய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மலையக தோட்டத்தமிழ் மக்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகும் நில உரிமைகள் வழங்கப்படவில்லை என தமிழக வெற்றி கழகத்தின் இலங்கைக்கான அமைப்பாளர் எஸ் தனுசன் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், கிழக்கு மக்களின் காணி தொடர்பான பிரச்சினைகள், போரின் போது காணாமல் போனவர்களின் பிரச்சினைகள், மொழி தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. இலங்கையின் அனைத்து இளைஞர்களையும் எங்கள் இந்த வேலை திட்டத்துடன் இணைந்து முன்னேற அழைக்கின்றேன். இளைஞர்களாகிய நாம் இந்த பிரச்சினைகளுக்கு ஒரு உத்தியை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நமது அமைப்பின் முக்கிய நோக்கமாக நமது பிரச்சினைகளை பற்றி மற்ற நாடுகளுடன் விவாதிப்பதும் அவற்றை புரிந்து கொள்வதும் அவர்களின் ஆதரவை பெறுவதும் ஆகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக மக்கள் வீதிகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் உடனடியாக சண்டை நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசா முழுவதையும் படைபலத்தால் ஆக்கிரமித்து இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க செய்ய திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேல் முக்கிய அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு அந்த நாட்டின் அமைச்சரவையால் நேற்று ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இத்திட்டத்தால் பிணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் மக்கள் உயிருக்கு ஆபத்து நேரலாம் என்று ராணுவம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் இத்திட்டத்திற்கு பொதுவெளியில் எதிர்ப்பலை கடுமையாக வீசுவதுடன் காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு ஏற்கனவே சர்வதேச சமூகத்தால் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டிலும் அரசுக்கு எதிராக மக்கள் தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இஸ்ரேல் அரசுக்கு எதிராக மக்கள் தலைநகர் டெல் அவிவ் வீதிகளில் திரண்டு நேற்றிரவு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பேரணி மற்றும் போராட்டத்தில் சுமார் 1,00,000 பேர் வரை பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளவர்களில் அங்கு எஞ்சியுள்ள 50 பேரையும் மீட்டுக் கொண்டு வர போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கமாஸால் பல பிணைய கைதிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கையானது இஸ்ரேல் மற்றும் கமாஸ் தலைமைக்கு இடையிலான தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையால் நடைபெற்ற முன்னேற்றங்களாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.